வழக்கம் போல 4வது நாள் வகுப்பு ஆரம்பமானது. அர்க்கத் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக அந்த கூட்டத்தில் இருந்த அந்த 100 பேரும் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர பார்த்த அர்க்கத், "நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன் நண்பரே. நீங்க பணத்த செலவு மட்டும் பண்ணாம, வேற எந்தெந்த விதத்துல நீங்க பணத்த பயன்படுத்துவீங்க?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த நபரும் எழுந்திருந்து ஒரு சில நிமிடங்கள் யோசிச்சு, "நான் பணத்த முதலீடு பண்ணுவேன், பணத்த சேமிப்பேன், அதுக்கப்புறம் யாருக்காவது கடன் கொடுப்பேன்" அப்படின்னு பதில் சொன்னாரு. "மிகச் சரியாக சொன்னீர்கள் நண்பரே" அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல் வகுப்புல நான் உங்க கூட என்னுடைய ஒரு கதைய நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. என்னுடைய முதல் முதலீட்ல நான் எப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த கத. என்னுடைய வருமானத்துல 10ல் ஒரு பகுதிய சேமிக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல, அஜ்மூர் அப்படின்னு சொல்லப்படுற செங்கல் செய்யக்கூடிய ஒரு நபர் என்னிடத்துல நான் கடல் கடந்து போய் விலை உயர்ந்த நகைகள நான் வாங்கிட்டு நம்ம ஊர்ல நான் விக்க போறேன். அதற்கு என்னிடத்துல பணம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. அதனால நீங்க எனக்கு கடன் குடுத்தீங்கன்னா, நான் போய் அங்க விலை உயர்ந்த நகைகள வாங்கிட்டு நம்ம ஊர்ல வித்து, அதில கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு பகுதிய வட்டியாகவும், நீங்க குடுத்த பணத்த நான் அப்படியே திருப்பி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் அத நம்பி அவருக்கு என்னுடைய சேமிப்பில இருக்கக்கூடிய அத்தன பணத்தையும் நான் அவர்கிட்ட குடுத்தேன். அவரும் போயிட்டு திரும்ப வந்தாரு. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவர் அந்த நாட்ல ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நெறைய நகைகள வாங்குறதா சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய சில வியாபாரிகள் அவர ஏமாத்தி, வெறும் கண்ணாடி துண்டுகள குடுத்துட்டாங்க. இங்க பார்க்கும்போது தான் அது கண்ணாடி துண்டுகள் அப்படிங்கிறதே அவருக்கு தெரிய வந்துச்சு. துரதிர்ஷ்டம் செழிப்பான இடத்தை விரும்பும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்க பாதுகாக்கணும். அப்படி இல்லன்னா, அது உங்களுடைய கைய விட்டு போய்விடும். அதனால உங்களுக்கு அதிகமா பணம் வருவதற்கு முன்பதாக, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறு தொகைய நீங்க பாதுகாக்க பழகணும். அப்பதான் உங்களுக்கு அதிகமான பணம் வரும்போது, அதையும் உங்கனால பாதுகாக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வளர்ந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு விருப்பமான விஷயத்துல முதலீடு பண்ணி அதிகமான பணத்த பெறணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. சில நேரத்துல உங்களுடைய நண்பர்களோ, உறவினர்களோ இது மாதிரி ஏதாவது ஒரு முதலீட்டுல இறங்கி இருப்பாங்க. அவங்களும் நீங்க இதுல முதலீடு பண்ணுனா உங்களுக்கு நெறைய பணம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனைகள் சொல்லியிருக்கலாம். நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னா, நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விதி இருக்கு. அது என்னன்னா, மூலதனத்திற்கு எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விதி. நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிக அளவுல வருமானம் வரும். ஆனா, நீங்க முதலீடு பண்ணக்கூடிய அந்த மூலதனத்துக்கு மிகப்பெரிய அபாயம் இருக்கு அப்டின்னா, இது புத்திசாலித்தனமான முதலீடு அப்டின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இது ஒரு முட்டாள்தனமான முதலீடு. நீங்க எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும், உங்களுடைய மூலதனத்திற்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. நீங்க முதலீடு பண்ணுன தொகை உங்க கைக்கு திரும்ப வருமா அப்படிங்கிறத நல்லா ஆராய்ச்சி பண்ணுனதுக்கு அப்புறம் முதலீடு பண்ணுங்க. யாரோ சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு குறைந்த முதலீட்டுல அதிகமான பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஆசை காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த மாதிரியான முதலீடுகள்ல இறங்காதீங்க அப்படின்னு அந்த கூட்டத்த பார்த்து அர்க்கத் கண்டிப்பான குரல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மேலும் அர்க்கத் தொடர்ந்தாரு. நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா, அந்த பணத்த அவர் திரும்ப கொடுப்பாரா, மாட்டாரா? இதுக்கு முன்னாடி அவர் வாங்குன கடன்கள அவர் அடைச்சாரா, இல்லையா? அப்படிங்கிறத நல்லா ஆலோசனை பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. அதோடு நீங்க கொடுக்கிற பணத்த திருப்பி கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு திறன் இருக்குதா? அப்படிங்கிறதையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கடன ஒரு நபருக்கு குடுங்க. அப்படி இல்லன்னா, புத்தி இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்த அவருக்கு சும்மா குடுத்த மாரி ஆயிரும் அப்படின்னு எச்சரிக்கையோட அங்க உட்கார்ந்திருக்கிற நபர்களுக்கு அர்க்கத் சொன்னாரு. இத சொல்லி முடிச்ச உடனேயே அந்த கூட்டத்துல இருந்த சில பேர், அவங்க எப்படி மத்தவங்களுக்கு கடன் கொடுத்து ஏமாந்தாங்க, இல்ல அவங்க எப்படி மத்தவங்களுக்கு கடன் கொடுத்து திரும்ப வாங்க முடியாம தவிச்சாங்க அப்படிங்கிற கதைகளையும் மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அர்க்கத் அவங்க எல்லாத்தையும் பார்த்து, "நீங்க ஒரு தவறு செஞ்சிருக்கிறீங்க. அந்த தவறிலிருந்து நீங்க பாடம் கத்துக்கணும். அதுதான் ஒரு புத்திசாலிக்கு அழகு" அப்படின்னு சொன்னாரு. மேலும் அர்க்கத் தொடர்ந்தார். நீங்க எந்த துறையில முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும், அந்த முதலீட்டுல இருக்கக்கூடிய அபாயங்கள பத்தி முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது மிக அவசியம். என்னுடைய முதல் முதலீட்டுல நான் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு யாராவது சுட்டிக்காட்ட முடியுமா? அப்படின்னு அந்த கூட்டத்த பார்த்து ஒரு கேள்வி எழுப்புனார். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மனிதன் எழுந்திருச்சு, "நீங்க செங்கல் செய்யக்கூடிய நபருக்கு பணத்த கொடுத்தது தான் தவறு" அப்படின்னு சொன்னாரு. "இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு உங்கனால சொல்ல முடியுமா?" அப்படின்னு அர்க்கத் அந்த நபர பார்த்து கேட்டாரு. அதற்கு அந்த நபர் பதில் சொன்னாரு. "செங்கல் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு தங்கத்த பத்தியோ, அல்லது விலை உயர்ந்த நகைகள பத்தியோ அதிகமான அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவர் எந்த விதமான முதலீட்டிலயோ, அல்லது எந்த விதமான தொழில்களிலோ ஈடுபடல. அவருடைய தொழில் செங்கல் செய்யறது மட்டும் தான்.
போதுமான அறிவோ, அனுபவமோ இல்லாத ஒரு நபர்கிட்ட நீங்க பணம் கொடுத்தது தான் உங்களுடைய பணத்த இழந்ததுக்கான முக்கியமான காரணம். இதுதான் நீங்க செஞ்ச தவறு அப்படின்னு அர்க்கத்த பார்த்து அந்த நபர் சொன்னாரு. "மிகச் சரியாக சொன்னீர்கள் நண்பரே" அப்படின்னு சொல்லிட்டு அர்க்கத் மேலும் தொடர்ந்தார். "என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அறிவை மட்டுமே நீங்க நம்பி இருக்கக்கூடாது. சரியான நபர்கிட்ட போய் அத பத்தின ஆலோசனைகள் நீங்க கேட்கணும். எதுல முதலீடு பண்ணுனா எனக்கு லாபம் கிடைக்கும், என்னுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தின விஷயம் தெரிஞ்ச நபர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கணும். பல நேரத்துல அந்த ஆலோசனைகள் உங்களுடைய முதலீட்ட மிகப்பெரிய அளவுல காப்பாத்தக்கூடிய ஒண்ணா கூட இருக்கலாம். கனமற்ற பணப்பையை கனமுள்ளதாக மாற்றுவதற்கான 4வது ஆலோசனை இதுதான். நீங்க முதலீடு பண்ணும்போது சரியான முதலீட்ட தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய மூலதனத்திற்கு ஆபத்து அதிகமாக இருக்கக்கூடிய முதலீடுகள நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே சமயம் நீங்க முதலீடு பண்றதுக்கு முன்னாடி சரியான நபர் இடத்துல போய் ஆலோசனை கேட்டு நீங்க முதலீடு பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்க கடன் கொடுக்கும்போதும் சரியான நபருக்கு கடன் கொடுக்கணும். இத பத்தின ஆராய்ச்சிகள் இல்லாம நீங்க கடன் கொடுப்பதோ, முதலீடு செய்வதோ இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு 4வது நாள் வகுப்ப அர்க்கத் முடித்தார். அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே மிக ஆர்வத்தோடு அடுத்த நாள் வகுப்பு கேட்கறதுக்கு அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.